விஜய் வந்து திராவிட மாடல் 2 மைனஸ் மன்னர் ஆட்சி, அவ்வளோதான் நீங்கள் சொல்லலாம். அவர் பண்ணுறதெல்லாம் அதே தான் இருக்குது. ஸ்ரீரங்கத்திலேருந்து ஒரு பெரியாரிஸ்ட்டை தான் இதில் கொண்டு வந்திருக்காரு, அறநிலையத்துறை கொண்டு வந்திருக்காரு. அவர் பாவம் திருமாவளவன் கேட்கக்கூட இல்லை. அவர் எம்பியாக இருக்காரா, அவர் கேட்கக்கூட இல்லை. நிர்பந்தத்தில் உங்களுக்கு யார் வந்திருக்காங்க? கேவலமாக திட்டினவங்க தான் வந்து உட்கார்ந்துருக்காங்க. இருந்துட்டு போட்டோம். இப்போது அண்ணாமலை என்னென்னலாம் பேசினார், எங்கெங்கெல்லாம் ஊழல்னார் சார். டாஸ்மாகில் 10 ரூபா வாங்குறதுங்கிறதுக்கு ஏதோ நிர்பந்தம் இருந்தது, அதை மீறி தான் எல்லோரும் வாங்கிட்டு இருந்தாங்க. அந்த 10 ரூபாயை நீங்கள் விமர்சிச்சிங்க. இன்றைக்கி 20 ரூபா வாங்குறாங்க. அவங்கள வேலையை விட்டு நீங்கள் தூக்கணும். அப்கோர்ஸ் செந்தில் பாலாஜி வச்சுட்டு தான் நீங்கள் அதிமுகக்குள்ளே சில வேலைகள்லாம் பண்ணீங்க, அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். ஆனால் அடிப்படையில் அது உடனே தூக்கி போட்டு முயற்சிருக்கணும். இது யாருக்கு வரும்? திமுகனா மாப்பிள்ளைக்கும் மச்சனனுக்கும் வந்தது, உங்களில் யாருக்கு வரப்போகுது? அங்கே 13 குடும்பத்துக்கு போச்சு, இங்கே ஒரே ஒரு குடும்பம். டிஎன் நியூஸ் 24 நேயர்களுக்கு வணக்கம். இன்று நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் துக்ளக் வாசகர் குழு தலைவர் திரு ரவி டிடிஎஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இப்போ தமிழக அரசியலில் திராவிட கட்சிகள் இல்லாத ஒரு சட்டமன்றம் உருவாகி இருக்கு. அமைச்சரவையில் பார்த்தீங்கன்னா முழுக்க திமுக கூட்டணியில் பல பேர் வந்து இணைஞ்சிருக்காங்களே, எப்படி பாக்குறீங்க சார் தாவேக்கு அமைச்சரவை? நீங்க திராவிட கட்சிகள் இல்லாத சட்டசபை அது வேணா ஒத்துக்கிறேன். அவங்க இல்லைங்க. இது விஜய் வந்து திராவிட மாடல் 2 மைனஸ் மன்னர் ஆட்சி, அவ்வளோதான் நீங்கள் சொல்லலாம். அவர் பண்ணுறதெல்லாம் அதே தான் இருக்குது. ஸ்ரீரங்கத்திலேருந்து ஒரு பெரியாரிஸ்ட்டை தான் இதில் கொண்டு வந்திருக்காரு, அறநிலையத்துறை கொண்டு வந்திருக்காரு. பிறப்பால் ஒருத்தர் யாருங்கிறது யாருக்குமே முக்கியம் இல்லை. நான் பலமுறை சொல்லிடுறேன், நானும் நீங்களும் முஸ்லீமாக பிறக்கக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இந்துவாக பிறக்கல. இஸ்மாயில் வந்து முஸ்லீமாக பிறந்தே ஆகணும்னு நினச்சிட்டு ஒன்றும் பிறக்கல. பிறப்புங்கிறது வந்து யாருக்கும் முக்கியம் இல்லை. வளர்ப்பு வார்ப்பு தான் முக்கியம். அந்த வளர்ப்பு வார்ப்புங்கிறத ஒரு பெரியாரிஸ்ட்டு. உடனே பிராமணர்களா அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறாங்க. இந்த பழைய புத்தகம் விற்றுட்டுருக்கிற ஆட்களை எல்லாரையும் கொண்டு போய் ஒரு ஓரமாக உட்கார வச்சுட்டு 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களை மட்டும்தான் உள்ளே விடுவேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு மட்டும்தான் அதை நடத்த விடணும். இவர் இது வரைக்கும் செஞ்சுருக்கிறதுல 2 முறை யூட்டர்ன் அடிச்சிருக்காரு. அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. தவறை திருத்திக்கிறது ஒரு பெரிய விஷயம். நான் தப்பு பண்ணாலும் அதுதான் கரெக்டு அப்படின்னு சொல்கிற முட்டாள்தனத்தை விஜய் பண்ணலை. 2 முறையும் யூட்டர்ன் அடித்து தப்பே பண்ணலை. தேங்க்யூ. இப்போ என்ன அமைச்சரவை அமைஞ்சாச்சு. அதில் இத்தனை பட்டியலினத்தவர், இத்தனை ஃபார்வேர்டு பிளாக்கு, இத்தனை பேக்வேர்டு, இதெல்லாம் தேவையே இல்லை. அவங்க திறன் சார்ந்து வந்திருக்காங்களா? தியாகராஜன் 4-5 பேங்கை முடிச்சு விட்டு வந்தவர், அவர் நிதி அமைச்சராக வந்தார். அப்படி கெத்தாக சொல்ல முடியுமா அவங்களால? அதுவும் கிடையாது. ஏதாவது ஒரு விதத்தில் இவங்க அதில் தொஞ்சு பயங்கரமாக வேலை செஞ்சவங்க அதெல்லாம் கிடையாது. வந்துட்டாங்க, நன்றி. அதிகாரிகள் தான் வேலை செய்ய போகிறாங்க. ஒரு மாற்றத்தை பார்த்தீங்களா? கடந்த ஒரு 1.5 மாதமாக எங்கேயாவது போலீஸ்காரங்க நின்று நீங்கள் ஹெல்மெட் போடலன்னு உடனே உங்களை கூப்பிட்டு 200 300 பிச்சை எடுத்துருக்காங்களா? இல்லை. ஏன்? தேர்தல் ஆணையம் வந்த உடனே, கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்த உடனே அதிகாரிகள் அவன் வேலையை பார்த்து போகிறான். இவன் பணம் வாங்குறதே இந்த நாய்களுக்கு கொடுக்கறதுக்கு தான். மேலே இருக்கிற அரசியல் சார்ந்தவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு தான் அவன் பணமே வாங்குறான். அவனுக்கு என்ன வேண்டுதலா? ரோட்டில் நின்றுக்கிட்டு உங்கள்கிட்ட ஹெல்மெட் இருக்கான்னு பார்த்துட்டு உங்கள்கிட்ட 200 300 வாங்கணுங்கிறது கிடையாது. இப்போ அது பார்த்திங்கன்னா ஆட்சிக்கு வந்து 10 நாள் ஆச்சு, இன்னும் தொடலை. டக்குன்னு ஒரு மனுஷன் மாறி வரும்போது, ஒரு ஊழல் எல்லாம் ஒழிஞ்சு வெளில போகும்போது, ஒரு கட்சியின் தலைவரே தோற்கும்பொழுது மனுஷன் திருப்பி பழைய பொசிஷனுக்கு வருவான். அவன் திரும்பி கெடாமல் பார்த்துக்கிற வேலையை தான் முதலமைச்சர் விஜய் பண்ணணும். இல்லை ஊழல் ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க சார். ஆனாலும் இந்த டாஸ்மாகில் அந்த 10 ரூபாயிலேருந்து 20 ரூபாய் கூடுதலாக வாங்கப்படுகிறது அப்படின்ற ஒரு டெய்லி செய்திகள்லாம் ஊழல் ஒழிஞ்சிருக்குன்னு நான் எங்கே சொன்னேன்? அதாவது ஒரு டிராஃபிக் போலீஸை நிர்பந்தப்படுத்தினீங்கன்னா அவன் பாவம் அந்த இடத்துல நின்று உங்கள்கிட்டேருந்து காசு வாங்கி கொடுப்பான். இல்லைனா அவனுக்கு ஒன்றும் உங்களை திருத்தணுங்கிறதோ, உங்களை உங்கள் அப்பா திருத்திருக்கணும், இல்லை நீங்கள் திருத்திருக்கணும். நீங்கள் 2 பேருமே ஹெல்மெட் போட்டுக்காமல் வரும்போது போலீஸ்காரன் என்னத்தை உங்களை திருத்த போகிறான்? ஸோ அவனுடைய நிர்பந்தப்படுத்துறீங்களா, அவன் காசை வாங்கி கொடுப்பான். இப்போ நீங்கள் வந்து மாரியாத்தா கூழ் ஊற்றுறோம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு புக்கு கொடுத்துருக்கேன், 5000 கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோ. ஒவ்வொருத்தரும் ஒரு புக்கை எடுத்துகிட்டு போய் 5000 கலெக்ட் பண்ணுறதுக்கு முயற்சி. அவங்களுக்கு ஏதாவது வேண்டுதலா இது கலெக்ட் பண்ணணும்? அப்படி கிடையாது. ஸோ இந்த ஆட்சியில் அந்த நிலை மாறி இருக்கு. விஜய்க்கு இன்றைக்கி தேதியில் அவசியம் இல்லை. நான் மைனஸ் பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. எம்ஜிஆருடைய முதல் ஆட்சி பொற்காலம். ஏன்னா எம்ஜிஆருக்கு பண தேவையில்லை. அவர் பார்க்காத பணமோ புகழோ
பதவியோ வரவேற்போ யாரும் இது வரைக்கும் பார்த்ததில்லை, இன்னி வரைக்கும் பார்த்ததில்லை. அப்போது அவர் வந்து முதல் ஆட்சி நேர்மையாக தான் நடத்தினார். அந்த ஆட்சி கவுப்புகிற வேலையை கருணாநிதி ஐயா வந்து இந்திரா காந்தி அம்மாட்ட பேசி அந்த ஆட்சியை கவுத்தார். கவுத்துட்டதுக்கு பிறகு அவர் 2வது முறை அதை விட பெருசாக எந்திரிச்சு வந்தார். ஆனால் ஊழல் வந்து கூடவே வந்துருச்சு. ஏன்னா அவர் பார்க்குறாரு, இப்போ தான் ஆட்சிக்கு வந்திருக்கேன், நேர்மையாக தான் ஆட்சி அமைச்சிருக்கேன், பாராளுமன்றத்தில் தோத்தேன், அதுக்காக என்ன ஆட்சியை கழிச்சிருவீங்களா? நச்சுன்னு உட்கார்ந்தார். 14 வருஷம் கோபாலபுரத்துலேருந்து வெளில வர முடியல. ஆனால் ஊழல் வந்துருச்சு. ஸோ இந்த தப்பு திருப்பி விஜய்க்கு நடந்துடக்கூடாது. அவர்கிட்ட நீங்கள் ஓட்டு போட்டிங்களா, அவரை ஆட்சி அமைக்க விட்டுட்டிங்களா, அவர் ஊழலற்ற ஒரு ஆட்சியை நடத்துவார். லஞ்சம் வேறு ஊழல் வேறுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது என்ன பண்ணணும், இந்த அமைச்சர்கள்லாம் உட்காந்துருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருக்கும் ரிப்போர்ட்ஸ் கொடுப்பாங்க. அதை பார்த்துட்டு அப்படியா இவ்வளோ மோசமாக இருக்குது அப்படின்னு பேசுகிறதுக்காக அவங்கள உட்கார வைக்கல. அண்ணாமலை ஐயா கடந்த 4 வருஷமாக துறை வாரியாக சொன்ன குற்றச்சாட்டுகள் எல்லாம் போட்டு பாருங்கள். அண்ணாமலை பிஜேபியா ஆர்எஸ்எஸ்ஸா அந்த கதையெல்லாம் தூக்கி போடுங்க. அப்படி பார்த்தா கேவலமாக உங்களை திட்டின வன்னி அரசை தான் நீங்கள் அமைச்சராக்கியிருக்கீங்க. வேறு யாராவது ஆக முடிஞ்சுதா? தாவேக்கா விசிகாவில் உங்ககிட்ட ஏதாவது வலியுறுத்தினாங்களா? அவர் பாவம் திருமாவளவன் கேட்கக்கூட இல்லை. அவர் எம்பியாக இருக்காரா? அவர் கேட்கக்கூட இல்லை. நிர்பந்தத்தில் உங்களுக்கு யார் வந்திருக்காங்க? கேவலமாக திட்டினவங்க தான் வந்து உட்கார்ந்துருக்காங்க. இருந்துட்டு போட்டோம். இப்போது அண்ணாமலை என்னென்னலாம் பேசினார், எங்கெங்கெல்லாம் ஊழல்னார், டான்ஜெட்கோவில் எதெல்லாம் சொன்னார். டெண்டர் விஷயத்தில் அவர்கிட்ட தகவல் இருக்குது, முடிஞ்சா கேட்டு வாங்குங்க. அவர் வெளியிடுறேன்னு சொன்னார், ஏன் வெளியிடலன்னு தெரியல. வெளியிட்டிருந்தால் திமுக வந்து இன்னொரு 40 சீட்டு கம்மியாக வாங்கியிருக்கோம், ஏன் வெளியிடலன்னு தெரியல. சொன்னார் அவர் தேர்தலுக்கு முன்னாடி பண்ணுறேன்னு. அதாவது யாராருக்கெல்லாம் டெண்டர் கொடுக்கப்பட்டது, அவங்களுக்கான உறவு முறை என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன்னு சொன்னார். அதை வாங்கிக்கோங்க. அந்த தப்பு திரும்ப நடக்காமல் பாருங்கள். இதெல்லாம் உங்களால் ஈஸியாக பண்ண முடியும். ஏன்னா கடந்த 5 வருடமாக அண்ணாமலை அந்த வேலையை ஒழுங்காக செஞ்சுருக்காரு. ஆட்சியில் கடனை குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. 4.5% மேலே அவங்க கடன் வாங்கலை. நீங்கள் ஒரு வெள்ளை அறிக்கை கொடுத்தா, மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு நான் தயவு செஞ்சு கேட்டுப்பேன், அவர் ஒரு வெள்ளை அறிக்கை கொடுத்தா அதை 1 வாரம் விவாதிங்க. பிஜேபிக்கு எதிராக ஒரு கருத்து சொல்லிட்டாங்கன்னு உடனே சிஏஜி ரிப்போர்ட்டை எப்படி படிக்கணும்னு தெரியாமல் அதை கொண்டு வந்து படிச்சிங்க. நாங்கள் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டோம், ஐயா அந்த பாலத்தை கட்டினது கெஜ்ரிவாலா அல்லது நரேந்திர தாமோதர தாஸ் மோடியான்னு கேட்டோம். கெஜ்ரிவாலை சொல்லுங்கள் ஊழல் நடந்ததுன்னு அப்படின்னு சொன்னோம். அந்த மாதிரி முட்டாள்தனம் பண்ணாமல் அவர் இப்போ ஒரு வெள்ளரிக்கை வருதா, அந்த வெள்ளரிக்கையை தயவு செஞ்சு 1 வாரம் ஆராயுங்க. திமுகவை நோக்கி தான் குற்றச்சாட்டு இருக்கும். ஊடகங்கள் அதை பண்ணாது, காசு வராது, வாங்கின காசுக்கு வேறு உழைச்சாகணும். ஏன்னா நாயை பற்றி எல்லாருக்கும் அது நாய் நன்றி உள்ளது, இவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்போது அந்த மாதிரி புற்றாதீங்க. அதை தயவு செஞ்சு படிங்க, அந்த வெள்ளரிக்கையை படிங்க. அமைச்சர்களும் படிங்க. என்ன மாதிரியான தப்பு, கடன் வாங்கின கடனை முதலீடாக போட்டாரா, விதையாக போட்டாரா, இல்லை கதை விட்டாரா அப்படிங்கிறத பார்த்தா நல்லது. இதெல்லாம் தான் நீங்கள் அடுத்த சார் முதலமைச்சர் வேலைங்கிறது ஒரு பில் கவுண்டர் வேலை தாங்க. பச்சையாக சொல்கிறதா இருந்தால் ஒரு பில் கவுண்டர் வேலை. பில் கவுண்டர்னால் என்ன, வரிலாம் வரும், அதை வந்து கடனுக்கு அடைக்கணும், வட்டிக்கு கொடுக்கணும், கடனுக்கான வட்டிக்கு கொடுக்கணும், வட்டிக்கான வட்டிக்கு கொடுக்கணும், சம்பளத்தை கொடுக்கணும். இவ்வளோ தான் வேலை, வேறு எதுவும் பண்ண முடியாது உங்களால். மத்திய அரசுக்கிட்ட இந்த திட்டங்களை எடுத்து சொல்லலாம். திட்டங்களை எடுத்து சொன்னீங்கன்னா மத்திய அரசு அதை கண்டிப்பாக பரிசீலித்தே ஆகணும். உங்களை வச்சுக்கூடாது, எடியூரப்பாவுக்கு தான் நல்லது பண்ணணும்லாம் மத்திய அரசால் நினைக்க முடியாது. சிஸ்டம் அப்படி. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நல்ல திட்டங்களை கொண்டு வரதுக்கு பாருங்கள். இதெல்லாம் தான் சொல்ல முடியும். ஊழல் செய்யக்கூடாது அப்படின்னு உங்களோட அட்வைஸ் சொல்கிறீங்க. ஆனால் இப்போ கடந்த சில தினங்களாகவே இந்த டாஸ்மாகில் பார்த்தீங்கன்னா அதிகமாக வசூல் செய்யப்படுகிறது அப்படின்ற வீடியோ காலங்கள்லாம் வந்துட்டு இருக்கு. இருந்தாலும் அரசு தரப்புலேருந்து எந்த ஒரு நடவடிக்கையும் டாஸ்மாகில் 10 ரூபா வாங்குறதுங்கிறதுக்கு ஏதோ நிர்பந்தம் இருந்தது, அதை மீறி தான் எல்லாரும் வாங்கிட்டு இருந்தாங்க. அந்த 10 ரூபாயை நீங்கள் விமர்சிச்சிங்க. இன்றைக்கி 20 ரூபா வாங்குறாங்க. அவங்கள வேலையை விட்டு நீங்கள் தூக்கணும். எப்போ வந்து டாஸ்மாக் ஊழியர்கள் நிரந்தர ஊழியர்கள் கிடையாது. ஒரு 717 கடைகளை மூடினோன்னு ஐயோ அவங்களுக்கெல்லாம் வேலை போச்சு என்ன பண்ணுறதுன்னா, அவங்க டெம்பரரி வேலையில் தான் இருக்காங்க, அவங்க ஒன்றும் பர்மனெண்ட் வேலையில் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த துப்புரவு பணியாளருக்கு பண்ணாங்க பாரு சேகர் பாபு, அந்த மாதிரியான பொசிஷன் தான். அப்போது அவங்கள வேலையை விட்டு நீங்கள் தூக்கியிருக்கலாம். அவங்களுக்கு என்ன பண்ணுறது, அவங்களுக்கு அரசு வேலை கொடுக்கணும், 2 பேரை கலெக்டராக்கு, 3 பேரை மந்திரியாக்கு, இப்படி உளறிட்டு இருந்தீங்க. இப்போ ஆட்சி முடிஞ்சு வந்தாச்சு. நீங்கள் 10 ரூபா பாலாஜின்னு பேசி தான் வந்திருக்கீங்க. அஃப்கோர்ஸ் செந்தில் பாலாஜியை வச்சுக்கிட்டு தான் நீங்கள் அதிமுகக்குள்ளே சில வேலைகள்லாம் பண்ணீங்க, அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். ஆனால் அடிப்படையில் அது உடனே தூக்கி போட்டு முயற்சிருக்கணும்.
துறை வாரியாக ரைடு நடத்துகிறாங்க, ஆய்வு செய்கிறார்கள். இந்த பன்மாத்தெல்லாம் நாங்கள் அண்ணாதுரை ஐயா காலத்திலே பார்த்துருக்கோம். இது திருப்பி படம் போட்டாதீங்க. ஸோ 20 ரூபா வாங்குறான்னா அவனை வேலையை விட்டு தூக்குங்க, அப்போ தான் அது சரியாக வரும். ஆனால் இந்த 10 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு நானும் நீங்களும் பேசிகிட்டு இருக்கோமே, அவன் 180 ரூபா செலவு பண்ணுறானா, அதை யார் தடுக்கிறது? பர்மிட் கொண்டு வாங்க, லிமிட் கொண்டு வாங்க, இவ்வளோக்கு மேலே கொடுக்க மாட்டேன்னு சொல்லுங்கள். என்ன ஒரு 4 நாளைக்கு சொக்காயும் பனியனையும் கிழிச்சிக்கிட்டு வெளியில் உட்காந்துருப்பான், 5ஆவது நாள் திருந்திடுவான். ஸோ உங்கள் நோக்கம் அவன் 180 ரூபா செலவு பண்ணுறாங்கிறதுல தான் இருக்கணும். 5 நாள் வேலை செஞ்சு 2 நாள் செலவு பண்ணுறது பிரிட்டிஷ் கல்ச்சர். கிறித்துவத்தில் அப்படி தான் பண்ணுவாங்க. அவங்களுடைய நோக்கமே அதுதான். இவன் சம்பாதிக்கணும், செலவு பண்ணிடணும், இவன் சேமிக்கக்கூடாது. அதுக்காகத்தான் 2 நாள் வீக்கெண்டுன்னு சொல்லி அதெல்லாம் கொண்டாடி அந்த வேலையெல்லாம் பண்ணுவானுங்க. நம்மளதில் அப்படி கிடையாது. சனிக்கிழமை ராத்திரி விடி நைட் வரைக்கும் வேலை செய்வோம், ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் நம்ம தூங்குவோம். அது கூட துணி துவைப்போம், வீட்டை க்ளீன் பண்ணுவோம், கோவிலுக்கு போவோம் அல்லது சினிமாவுக்கு போவோம். அப்படித்தான் நம்ம செலவு பண்ணுவோம். ஸோ அப்படி இருக்கிற நிலையில் இன்றைக்கி என்ன ஆகிப்போச்சுன்னா, நீங்கள் திருப்பூர் போனீங்க அப்படின்னு சொன்னால் 4 நாள் வேலை செய்கிறான். செவ்வாய் டு வெள்ளி வேலை செய்கிறான். வெள்ளிக்கிழமை தண்ணி அடித்தான்னா சனி ஞாயிறு திங்கள் டிஆர் பாலு சரக்கு, அதையும் நீங்கள் நிறுத்திருக்க மாட்டீங்க, அவரும் திருந்திருக்க மாட்டார். கேவலமான சரக்கு தான் உங்களுக்கு கொடுக்க போகிறாரு, அதை அடிக்கிறான். ஸோ அப்போ நீங்கள் 183 ரூபாய்க்கு தான் கவலைப்படணும், 20 ரூபாயை மிதிக்கணும். 20 ரூபாய்க்கு கவலைப்பட்டுட்டு கதை பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது, 20 ரூபாய் மிதிக்கணும். இன்றைக்கி உங்களுக்கு போஸ்டர் எடுத்து காட்டுறாங்க, உங்களால் ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா அது பெரிய பணம். எடப்பாடி தான் அந்த கால்குலேஷன் உங்களுக்கு சொன்னார். ஒரு நாளைக்கு இத்தனை லட்சம் பாட்டில் விற்குது, 10 ரூபா வந்ததுன்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ பணம் வருது, யாருக்கு வருது? திமுகனா மாப்பிள்ளைக்கும் மச்சனனுக்கும் வந்தது, உங்களில் யாருக்கு வரப்போகுது? அங்கே 13 குடும்பத்துக்கு போச்சு, இங்கே ஒரே ஒரு குடும்பம். தவிக அமைச்சரவையில் அனைத்து மதத்தினருக்கும் முன்னுரிமை கொடுக்கப்பட்டிருக்கு, எப்படி பார்க்குறீங்க சார்? சார் இந்த மதம் ரீதியாக நீங்கள் தானே சார் மதசார்பற்ற தலைவர். நாங்கள் தான் பித்து பிடிச்சி அலையிறோம், மதம்னு அலையிறோம், அப்படி தானே உங்கள் குற்றச்சாட்டு. நீங்கள் மதசார்பற்ற மனிதர் தானே, அப்புறம் என்னத்துக்கு மதத்தை பற்றி பேசுகிறீங்க? நீங்கள் பேசுகிறதா இருந்ததுன்னா அவனுடைய பொருளாதார நிலையை பேசுங்க. ஒரு சர்டிஃபிகேட் கொடுங்க. 2 லட்சத்துக்கு கீழே இருக்கிறவன் இத்தனை பேர் வந்திருக்கான், 1 கோடிக்கு கீழே இருக்கிறவன் இத்தனை பேர் எம்எல்ஏவாக இருக்கான், 20 லட்சம் கூட சொத்து இல்லாதவர். இப்போ மத்தியில் ஒரு மந்திரி இருக்கார் சென்ட்ரலில், அவருடைய மொத்த சொத்தே 25 லட்சம் ரூபா தான். இவர் இருக்கார், நம்ம பியூஷ் கோயல் இருக்கார், அவர் சொத்து 1500 கோடிக்கு மேலே அவரே கணக்கில் காட்டுறாரு. பட் இங்கே இருக்கான், அப்படி காட்டுங்க. இந்த சும்மா இந்த படித்தவன்னு கதை விடுறது, ஏமாத்துறது, டாக்டருங்கிறது. அப்புறம் கேட்டால் நான் இந்த டாக்டர் தாங்க, நான் அந்த டாக்டர், அதாவது முகைவர் பட்டம் பெற்ற பிஹெச்டி வச்ச டாக்டர் தாங்க, டாக்டர் நான் போட்டுக்கலான்னு சொன்னாங்க. முட்டாளம். அந்த பிஹெச்டி அவன் கொடுத்தான்னா அவனை செருப்பால் அடிக்கணும், அந்த டாக்டர் பட்டம் போட்டக்கூடாது. நீங்கள் பிஹெச்டி படித்து டாக்டரேட் வாங்கியிருக்கீங்கன்னா நீங்கள் டாக்டர் டாக்டர் கனிமொழின்னு சொல்லக்கூடாது. கலைமாமணி பட்டம் கொடுக்குறாங்க இல்லையா, கலைமாமணி ரவிச்சந்திரன் சொல்லக்கூடாது, பத்மஸ்ரீ சிவாஜின்னு சொல்லக்கூடாது. அந்த பட்டங்கள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க வழியே உங்களுக்கு சொல்ல வைக்கிறதுக்காக இல்லை. ஸோ இந்த கனிமொழி என்ன பண்ணுது, நான் டாக்டர்னு, ஆனால் நான் டாக்டர்லாம் இல்லை, ஆனால் டாக்டர் மாதிரி இந்த வேலையெல்லாம் தூக்கி போடுங்க. இத்தனை சொத்துள்ளவன் எம்எல்ஏ ஆயிருக்கான், இவ்வளோ சொத்துள்ளவன் எம்எல்ஏ ஆயிருக்கான், இவ்வளோ வருஷமாக கடுமையாக உழைச்சவன் எம்எல்ஏ இருக்கான், இத்தனை வருடம். இப்போ இந்த ரமேஷ் சொல்கிறீங்களே, ரமேஷை பற்றி ஆச்சரியமான ஒரு தகவலை படித்தேன். அவர் ஒரு பெரியாரிஸ்ட், அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. பெரியாரிஸ்ட் அறநிலையத்துறையில் என்ன பண்ணுவார்? பெருமாள் கொடுத்ததுங்கிற ஒரு எண்ணம் இருந்தால் தான் அந்த காசுக்கு தனி ஒரு மரியாதை தெரியும். நீங்கள் பெருமாளே கல்லுன்னு நினைக்கிறவன் காசு என்னத்தை நினைப்பான்? அவ்வளோதான் நடக்கும். அப்போ ஆனால் பட் அந்த ரமேஷை பற்றி கேட்குற தகவல் ஆச்சரியமாக இருந்தது. அவர் எனக்கு இந்தந்த திறமையெல்லாம் இருக்குது, எனக்கு இந்த வேலையை கொடுங்க, இந்தந்த இதில் என்னை பயன்படுத்திக்கோங்கன்னு அனுப்பிச்சாருன்றது கேட்குறோம். அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாம் சொல்லுங்கள், வேலையை பாருங்கள், இவ்வளோதான் உங்களுக்கு சொல்ல முடியும். தமிழ்நாடு உங்ககிட்ட கொடுக்கப்பட்டாச்சு, அடுத்த 10 வருஷம் உங்ககிட்ட தான் இருக்குது, தயவு செஞ்சு வேலையை பாருங்கள். அனுபவம் இல்லாத பல இளம் தலைமுறைக்கு பார்த்தீங்கன்னா அமைச்சரவை இடம் கிடைச்சிருக்கு. செங்கோட்டையன் அவர்களுக்கு நிதித்துறை அமைச்சராக இருந்தார், திடீர்னு மாற்றப்பட்டிருக்கு, எப்படி பாக்குறீங்க? செங்கோட்டையன் கருவேப்பிலைங்கிறத நம்ம ஏற்கனவே சொன்னோம். நல்லா ரசத்தில் போட்டிங்க, சரி பரவாயில்ல அப்படின்னு நினச்சோம். இப்போ ரசத்தை மாற்றி விட்டீங்க. அவருக்கு அதிமுகலேருந்து ஒரு வேலையை கொடுத்துருந்தீங்க, அதை அவரால் எந்த வேலையும் சரியாக செய்ய தெரியாதனால தான் நான் தப்பாக எடுத்துக்காதீங்க. அவருக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. கோபிச்செட்டிப்பாளையம் தொடர்ந்து அவருக்கு வாக்களிச்சிருக்கு, மக்கள் வாக்களிச்சிருக்காங்க, அதனால் நம்ம மரியாதை கொடுக்கணும். அது ஒரு வாரம் வச்சுக்கோங்க. அமைச்சரவையில் எதுக்கு ஜெயலலிதா அம்மா சேர்க்காமல் இருந்தாங்க? அந்த ஒரே ஒரு விஷயத்துக்காக மட்டுமா? சாயங்காலம் அங்கே போகிறாருங்கிறதுக்காக கிடையாது.
அது திறமை கிடையாதுங்கிறதுக்காக தான் கொடுத்தாங்க. இப்போ அதை தூக்கி ஒரு ரவுடி கையில் கொடுத்துருக்கீங்க. ரவுடி என்ன பண்ணுவான்? ஒரு விஷயத்தை பேசி தீர்க்க தெரியாமல் குச்சியை எடுக்கிறவன் எப்படி ஒரு அமைச்சராக இருந்து வேலை செய்வான்? தயவு செஞ்சு சொல்லுங்கள். பொண்ணு கொடுப்பீங்களா நீங்கள் அந்த ஆளுக்கு? நான் சீரியஸாக கேட்குறேன். ஒரு முதலமைச்சர் அமைச்சராக ஆக்கணும்னு சொன்னால் இந்த ஆளுக்கு நான் பொண்ணு கொடுப்பேன், அல்லது இந்த என்னோடய ஃப்ரெண்டு யாராவது பொண்ணு இருந்தால் இவர் கட்டிக்கோங்கன்னு சொல்லுவேன். அந்த தகுதியே இல்லாத ஒருத்தனை நீங்கள் அமைச்சராக்குறீங்க, இவரை தூக்குறீங்க. அதுதான் 2வது யூட்டன் நான் உங்களுக்கு சொன்னது. செங்கோட்டையன் விஷயத்தில் பண்ணணும்னு நினச்சாரா, பண்ணிட்டாரு, எதையும் யோசிக்கல. செங்கோட்டையன் அதெல்லாம் கவலைப்பட மாட்டார். பெரிய மாற்றம் எதுவும் இல்லை. ஆனால் ஒட்டு மட்டும் புரிஞ்சுக்கோங்க, அனுபவம் இல்லாதங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினீங்க. அனுபவங்கிறது அமைச்சராக இருக்கிறதுக்கெல்லாம் ஒரு மண்ணும் தேவையில்லை. வக்கீல் நீதிபதி ஆனால் வக்கீல் அனுபவத்தில் தான் அவன் நீதிபதி ஆகிறான். நீதிபதி அனுபவத்தில் ஒன்றும் அவன் நீதிபதி ஆகலை. தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரியே இங்கே வந்து ஒரு எம்எல்ஏ அமைச்சராக இருக்கார், அல்லது எம்எல்ஏ வந்து எம்எல்ஏவாகவே வந்திருக்காரு. அப்படி வச்சுக்கோங்க. வழி நடத்துவதற்கு எத்தனையோ பேர் இருக்காங்க. நல்லதை கேட்கணும், நல்லதை சொல்லணும், நல்லதை பார்க்கணும். வேலை முடிஞ்சது.